கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை நீங்கள் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் நியமன குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா, நன்றி ஐயா. நன்றி. இப்போ இன்னைக்கு பேசுறதை பற்றி நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லாம் பிறந்தா ஒரு யோகத்தோட பிறக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி யோகத்தோடு தானே சார் பிறப்பாங்க. ஏதாவது ஒரு யோகம் இருக்குங்க இல்லைங்களா? அதுலேயே சிறந்த யோகம் என்ன யோகமாக இருக்கும்? அந்த யோகம் இருந்தால் எங்களை டாப்பில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிற மாதிரி யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது யோகத்தில் சிறந்த யோகம், தலை சிறந்த யோகங்கள் நிறைய யோகங்கள் இருந்தாலும் இன்றைய பூ உலகத்தில் அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதற்கு பெயர் அதிர்ஷ்டம் என்றே வைத்தார்கள். எல்லோருக்கும் யோகம் இருக்குமானா தரித்திர அபயோக யோகங்களும் அதுவும் ஒரு வகையான யோகம்தான். தலை சிறந்த யோகத்தில் இன்றைக்கி இருக்கிறதுல ஒரு 85% பூ உலக மக்களில் நல்ல கணவன் மனைவி, அந்யுன்யமான வாழ்க்கை, நல்ல மழலை செல்வங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம்ன்ற ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸோட நல்ல சுகஜீவியாக வாழக்கூடியவர்களே நம்ம நிறைய பார்க்கலாம். வீடு கூட இருக்காதும்மா அவங்களுக்கு, ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்வாங்க. அவ்வளவு ரம்யமயமாக கணவன் மனைவி அவ்வளோ அந்யுன்யமாக ஒரு வாடகை வீட்டில் வாழ்வாங்க. நான் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறத. அப்போ எங்கள் வீடு இருக்குது, பக்கத்தில் குடியிருக்கிறாங்க, டென்னண்ட்டு குடியிருக்கிறவங்கன்னு வச்சுங்களேன். வீடு சின்ன வீட்டில் தான் அவங்க இருக்கிறது. அவ்வளோ கணவன் மனைவி அவங்க பேசிக்கிறது, அவங்க பாடல் இன்னிசை கேட்கறது, காலையில் ஆனால் ஒவ்வொரு கஷ்டமான ஜீவனத்துலேயும் நல்ல வாழ்க்கை, ஜம்முன்னு அழகான மழலைச்சல்கள் பெற்று ஓஹோ இப்படியும் ஒரு குடிசையில் வாழ்ந்தால் கூட நல்ல கணவன் மனைவியாக வாழ்கிறதுங்கிறது கண்கூட நான் நேரடியாக பார்த்த உண்மைகள். அந்த மாதிரி நான் நிறைய ஜாதகத்தில் பார்க்கறது. இதற்கு பெயர் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, அருமையான பேங்க் பேலன்ஸு, நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், வற்றாத ஜீவன், இது மாதிரி ஏதோ தேவைக்கேற்ப அளவுக்கேற்ற காசுன்றது நான் கண்டுபிடித்த மாணிக்கம்ன்றது தன கர்மாதிபதி யோகம்னு பெயர். தனமும் கர்மமும் ஒன்று கூடும் பொழுது சிறந்த தனகர்மாதிபதி யோகம்ன்றது இவர்களெல்லாம் ஒரு குப்பையில் கிடக்கின்ற ஒரு மாணிக்கத்தை போன்று. இவருடைய வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் அந்த மாணிக்க வெளிச்சத்துக்கு வரும் பொழுது அதனுடைய தன்மை இயற்கையாகவே மின்னக்கூடியது. வருகிற இடத்தை வைத்துத்தான் அவர்களுக்கு அந்த பொருள் போய் யார் கையில் இருக்குதோ. ஒரு மாணிக்கம் என்பது ஒரு கோமனாண்டி கிட்ட போய் இருந்ததுன்னா அதனுடைய மாணிக்கத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் போய் சேருகிற இடத்தை வைத்து தான் அந்த மாணிக்கத்துக்கு மகத்துவன்றான். அப்போ மறைந்திருந்தால் என்ன பலன்? அந்த மாதிரி இந்த மாதிரி தனகர்மாதிபதி யோகன்றது எந்த லக்னத்துக்கு பர்டிகுலராக ரொம்ப சிறந்த யோகத்தை கொடுக்கும்னா ஃபஸ்ட்டு கன்னியா லக்னத்திற்கு நம்ம சொல்லலாம். கன்னியா லக்னத்திற்கு தனாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிரன். அது கர்மாதிபதி, தனத்திற்கு கர்மாதிபதி. அப்போது 2ஆம் இடம் தான் தனம், தனத்திற்கு 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம்னு பெயர். அப்போ லக்னத்திற்கு லாபாதிபதியாக வருவார் அந்த சந்திரன். அப்போ லக்னத்திற்கு 11 கூடையோனும் லக்னத்திற்கு தனாதிபதியும் ஒன்று கூடும் பொழுது தனகர்மாதிபதி யோகம் இவர்களுக்கு ஏற்படுது. இது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது உபய லக்னத்தில் சிறந்த லக்னத்தில் தனுசு லக்னத்தை நம்ம சொல்லுவோம். இந்த தனுசு லக்னத்திற்கு சனியே தனாதிபதியாகவும் திருதியாதிபதியும் வெற்றிஸ்தான வீர தீர பராக்கிரமஸ்தானாதிபதியாக வருவார். இந்த சனி தனத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது லக்னத்திற்கு லாபாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனும் இந்த சனியும் தனுசு லக்னக்காரர்களுக்கு ஒன்று கூடும் பொழுது தொட்டதெல்லாம் தாயமாகும். ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, கன்னி லக்னம் அப்புறம் தனுசு லக்னம், இது அவங்களுக்கு இணைவு அந்த அவங்க ஜாதகப்படி இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பலனுங்க அப்படி கிடையாது. அந்த ஜாதகப்படி இணைஞ்சிருக்கணும். தனியாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அது ரொம்ப வலிமை பெற்று இவர்களுக்கு அது கேந்திரத்திலோ திரிகோணத்திலையோ இருக்கணும். அந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனோ
சனியும் அந்த சந்திரனுடைய பார்வையில் சனி வந்து கெடாமல் செவ்வாயுடைய பார்வையில் நெகட்டிவான கிரகத்தோட டச் பண்ணாமல் இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனும் சனியும் ஒன்று கூடியிருந்தால் தனத்திற்கு கருமாதிபதி, லக்னத்திற்கு லாபாதிபதி இந்த சுக்கிரன், 2 கிரகம் இணையும் பொழுது நல்ல தாம்பத்தியம் கணவன் மனைவிக்கு ததும்பும், நல்ல அந்யுன்யம் பிறக்கிறதோட நல்ல அழகான மழலை செல்வங்கள் கிடைக்கும், தேவைக்கேற்ற பேங்க் பேலன்ஸ் கிடைக்கும், முயற்சி திருவினையாக்கும், ஓரளவுக்கு நல்ல தங்க நகைகள் ஆபரணங்கள் போடுறது அந்த அமைப்பு அவர்களுக்கு கிடைக்கும். தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும்மா. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதை வற்றாத ஜீவநதி மாதிரி அந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி தேவைக்கேற்ப பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ, அந்த ஸ்தானம் வந்து இந்த சனியும் சுக்கிரனும் கூடும் பொழுது கணவன் மனைவி அந்யோன்யம், பொருளாதார உயர்வு, பேச்சாலேயே உயரக்கூடிய தன்மை, சென்றடமெல்லாம் அவர்களுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய அம்சம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்தது யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு சொல்லலாம். மிதுன லக்னக்காரர்களுக்கு தனாதிபதி யார் என்று பார்த்தாலே சந்திரன், தனத்திற்கு லாபாதிபதி என்று சொன்னாலே லக்னத்திற்கு பாவியாக அந்த செவ்வாய் வந்தாலும் தனபாவத்திற்கு அந்த சந்திரனுக்கும் செவ்வாயும் ஒன்று கூடும் பொழுது இவர்களுக்கு இதே போன்ற தனப்பிராப்தம், இதோட சசிமங்கல யோகம்னு ஒரு சிறந்த யோகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடும் பொழுது உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்கம்மா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆணோ பெண்ணோ. சரி, அழகே வேண்டியதில்லை, உடம்பு அழகாக வச்சுருந்தது எவ்வளோ பெரிய பியூட்டி. அதாவது வெளி தோற்றத்துக்கு அழகாக இருந்து உள் தோற்றத்தில் அவர்கள் சூன்யமாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி அந்த சனியும் அந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்று கூடும் பொழுது நல்ல வாழ்க்கையினுடைய பேச்சாலே உயர்வாங்க. அதே போன்று அவர்களுக்கு உடம்பை நல்ல ஆரோக்கியமாக ஃபிட்னஸாக வச்சுக்குவாங்க. யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிய உடல் ஆரோக்கியமும் இருக்கும், மன ஆரோக்கியமும் இருக்கும், பண ஆரோக்கியமும் இவர்களுக்கும், குடும்ப ஆரோக்கியம் ததும்பும், தாம்பத்தியம் ததும்பும். இதெல்லாம் சசிமங்கல யோகத்திலையும் இந்த சசிமங்கல யோகம்ன்றது இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு. இந்த சந்திரனும் செவ்வாய் ஒன்று கூட இந்த பாவி இந்த சனி பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்படியே நெகட்டிவ் ரோலாக அப்படியே மாறி போயிடும், நெகட்டிவ் ஆகிடும். அந்த இடத்துல போய் சுக்கிரனும் போய் கூடிடக்கூடாது, அதுவும் பெரிய மைனஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ்ஸான கிரகத்தோட மேலும் பூஸ்டப் ஏற்றுற மாதிரி குரு வந்து டச் ஆகி பார்க்கணும். இல்லை டச் பண்ணாலோ இல்லை நேரடியான பார்வையில் இருந்தால் இந்த 3 லக்னக்காரர்களுக்கு இந்த பிராப்தம் இயற்கையாகவே அமைஞ்சிரும்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். எங்கேருந்து சார் பேசுறீங்க? மேடம் ஊட்டியிலிருந்து பேர் கிருஷ்ணராஜன் மேடம். உங்களுடைய டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க, நீங்க பேசுங்க. கம்மி பண்ணிடுச்சு மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். இப்போ உங்கள் யாருக்கு கேட்கணும்? எனக்கு தான் சார். உங்களுடைய என்ன வருடத்தில் பிறந்திருக்கீங்க? 1973 சார். 73. உங்களுக்கு கேள்வி என்னங்க பிரதர்? சார் எனக்கு ராசி மேசராசிங்க, அஸ்வினி நட்சத்திரம் கடை லக்னம் சார். ஓகே. எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் திருமணம் கூட நடக்கல சார், வயசு 50 ஆச்சு சார். ஓ, முதல் திருமணம் கூட நடக்கலை, வயது 50 வயது கடந்து நடக்குதுன்னு ஒரு வருத்தத்தோட அலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். கடக லக்னத்திற்கு லக்னாதிபதியே ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளாகி சுபர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் ஒன்று, அதுவும் 10ஆம் இடத்துல மேசமனையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன். உங்களுடைய ஜாதகத்தில் தம்பி கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாமல் குறையுமா, கில்லாமல் வெளிக்குமா அப்படிங்கிறத மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடம் தாம்பத்தியம், அதாவது 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் பூக்கக்கூடிய அந்த ஸ்தானம் உங்களுக்கு வீழ்ச்சி அடைந்து இருப்பதனால தான் 50 வயதை கடந்து கூட திருமணம் நடக்கலை. இதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் புதன் அதெல்லாம் நெகட்டிவான அந்த சந்திரனோட அந்த புதன் இதெல்லாம் டச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு விவாகத்தடை. சரி, விவாகம் நடக்குமா நடக்காதன்னப்போ இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூப்பதைப் போல உங்கள் வாழ்க்கையில் கடக மனையில் கடக லக்னத்தில் குரு உச்சத்தாரையிலும் ராசிக்கு பாக்கியாதிபதியும் உச்சத்தாரையில் அமர்ந்திருப்பதனால் இந்த சித்திரை டு அடுத்த சித்திரை வரைக்கும் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான அடித்தளமான கோள்கள் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த பிராப்தம் நிறைவாக இருக்குங்க தம்பி. அதனால் வருகிற சித்திரைக்குள்ள அருமையான வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான பாக்கியம் உண்டு. அழைத்ததற்கு மிக நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுறேம்மா. பாப்பாக்காக கேட்கணும். கண்டிப்பாம்மா. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா.
அவங்க 13/12/98 பிறந்திருக்கா. ம் ஹஸ்த நட்சத்திரம், ம் கன்னி ராசி, ம் தனுர் லக்னம். ஓகேம்மா, எப்ப என்ன கேள்வி? கல்யாணம் ஆகும் உங்களுக்கு? கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அதாவதுமா வணக்கம்மா. உங்க நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. உங்க மகள் தனுசு லக்னம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், பெண்ணுக்குரிய அம்சமான ராசியில் பெண்மைக்குண்டான கிரகம் அமர்ந்து பெண்ணுடைய அஸ்த நட்சத்திரத்தில் பிறப்பது மிகப்பெரிய பாக்கியம்மா. அந்த பிராப்தத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய மகளுக்கு 11 கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம். கெடுக்காம நல்ல வாழ்க்கை துணை அமைந்தாலே போதும் என்று சொல்வதைப் போல லக்னாதிபதி குரு உச்சத்தாரையிலும் ராசிக்கு 11 குரு உச்சத்தில் அமர்வதனால் நிச்சயமாக இன்னும் ஒரு 6 மாதம் 12 நாளுக்குள்ள உங்கள் மகளுக்கு திருமண விவாக பிராப்தம் அருமையான வாழ்க்கை துணை அமையும் அம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? நான் பக்கத்து வீட்டுல அவங்க கேட்குறேன். ஓகேம்மா, அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் தெரியுங்களா? அவங்க பேரு பாண்டியம்மாள். ம் 10/6/1955. சரிங்கம்மா. ம் என்ன கேள்விம்மா? கடக ராசி, ம் பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன கேள்விம்மா? அவங்களுக்கு அவங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்க, நான் தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அண்ணன் பையன் ஒரு பையன் இருக்கான், வரவும் மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறான். அவன் எப்பதான் பேசுவான்னு எனக்கு தெரியல, கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். சரி, அவங்களோட எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலம் குறித்து கேட்கணும் இல்லைங்களா? ஓகே, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. அதாவது அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, சிம்ம லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், வயதான பெண்மணி அவர்களை நான் தான் பராமரிக்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரம்மாவுக்கு இவங்க ஒரு நேசத்தோடு அழைக்கிறது. பரவாயில்ல, அதாவது சொந்த பந்தங்கள் புடைசூழ நம்மளை ஆசீர்வதித்து வாழ்த்தவில்லை என்றாலும் உயர்த்தவில்லை என்றாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நன்கு அமைந்தாலே அண்ணன் பையனோ அக்கா பையனோ அண்ணன் யாரும் வந்து பார்க்கணுங்கிறது இல்லை. உண்மையை நல்லா இருந்தால் யாருடைய உதவியும் தேவையில்லாமல் இறைவன் ஏதோ ரூபத்தில் அருகாமையில் கூட நல்ல அருமையான ஒரு பெண்மணி உங்களை போன்று வாய்ப்புக்கூடிய அம்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெயர்ச்சி என்பது ஜென்மத்தில் குரு உலா வந்தது சிறப்பு தாரை இல்லை என்றாலும் வருகிற ஐப்பசி மாதத்தை கடந்த பிறகு சூரியன் நீசத்தாரையில் அமரும்போது சொந்த பந்தங்கள், பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடும். உங்களால் முடியவில்லை என்றால் அடுத்தவர்களால் உதவியால் அவர்கள் உயர வேண்டும் என்பது ஐஸ்வர்யம். வர்ற ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி 21ஆம் தேதிக்கு பிறகு அந்த அம்மையாருக்கு இழந்த சொந்தங்கள், பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய பாக்கியம் உண்டுமா. அம்மா நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் உடுமலையிலிருந்து பேசுறேன். நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்குறேங்க. ஓகேம்மா, அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. சரிங்க. வயது 25 வயசு முடிஞ்சிச்சுங்க. ம் ராசி திருவோண நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா? பையனுடைய வேலை வாய்ப்புங்க அமைய மாட்டேங்குது. ஓகேம்மா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஆமா, ரிஷப லக்னம், வயது 25 வயது என் மகனுக்கு நடக்குது. ராசி திருவோணம், மகர ராசி. அந்த அடிப்படையில் பையனுக்கு வேலை அமையலைங்கிறது ஒரு வருத்தம் இந்த தாய்க்குன்னா. சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிஞ்சு, இப்போ ராகு திசை நடைமுறையில் உங்கள் குழந்தைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த ராகு பாருங்கள், இன்றைக்கி வயது 25 போது ஒரு 27, 28 கிடக்கும் பொழுது அவருக்கு வரக்கூடிய திசை குரு திசை. இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு லாப ஆதாய ஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்கள் மகன் கடல் கடந்து கண்டம் கடந்து சிறப்பாக மேலை நாட்டில் பணிபுரியக்கூடிய பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிட்டுமா. இன்னும் இந்த குழந்தைக்கு ஒரு 2.25 ஆண்டுகள் சில இடர்பாடுகள் இருக்குது. பெயர்ச்சிகள் சாதக தாரையில் இருக்குது. சனி பெயர்ச்சியும் சாதகத்தில் இருக்கிறதுனால திடீர்னு அப்படின்னு ஒரு கிளிக் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு பிறகு நல்ல மாறுதல் கிடைக்குமா. வேலை கட்டாயம் கிடைக்கும். அழைத்திருக்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? நான் என்னோட பையன் நிதின் தீபக். கண்டிப்பாம்மா, அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. 7/6/1997. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கடக லக்னம். ஓகேம்மா, என்ன கேள்விமா?
அவனுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வர ஓகேம்மா. வரன்லாம் தட்டி போய்கிட்டே இருக்கு. வருத்தப்பட வேண்டாமா, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா, வருத்தப்படவே வேண்டாம். உங்கள் மகனுக்கு வாழ்க்கை துணை அமைகிறதுக்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு அடுத்த சித்திரை வரையிலும் பெயர்ச்சி பாருங்கள். ராசிப்படி தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று லக்னப்படி பாக்கியாதிபதி லக்ன சரீரத்தில் உச்சம் பெறுவது சிறந்த யோகம் அம்மா. தட்டிப்போன விவாகங்கள் கூட ஒட்டி வரும். பிரிந்த கணவன் மனைவி இந்த ராசி இந்த லக்னத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அரியதொரு நற்பலாபங்களை விதைக்கக்கூடிய ஆண்டாக இன்னும் ஒரு 10 மாதம் தெளிவாக இருக்குமா. தெளிந்த நீரோடையில் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அம்சம் போன்ற அந்த அம்சம் இந்த குரு பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால இன்னும் 10 மாதத்தில் அருமையான மருமகள், அதுவும் அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அழைத்திருக்க மிக்க நன்றி. ஐயா, நீங்க அருமையா சொல்லியிருந்தீங்க, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தனகர்மாதிபதி தன கர்மாதிபதி. இப்போ இந்த 2 கிரகங்களும் அதாவது சேர்ந்திருந்தாதான் பலனா, இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு 2 பேரும் பார்த்துக்கிட்டாலே பலன் இருக்கா அப்படின்றது? நிச்சயமா பார்த்துக்கிட்டாலும் அந்த பலன் இருக்கு. பார்த்துக்கிட்டதை நெகட்டிவான கிரகங்கள் பார்த்துட்டாலும் அந்த பலன்கள் அப்படியே குறைஞ்சிருமா. அதனால தான் இந்த 2 தூய சங்கமான இந்த லக்னக்காரர்களுக்கு சொன்னதை போல அதே போன்று ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று சொன்னீங்க இல்லையா? தனகர்மாதிபதிக்கு தர்ம கர்மாதிபதினா என்ன அப்படின்னா, 1ஐ விட 5 திரிகோணத்தில் வலிமையானது, 5ஐ விட 9. அப்போ 1ங்கிறது ஒரு திரிகோணம், 5ங்கிறது ஒரு திரிகோணம் மகாலட்சுமி ஸ்தானம். அதற்கடுத்து இன்னொரு திரிகோணம்ங்கிறது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இது ஒன்று. 1ஐ விட 4 வலிமையானது, 4ஐ விட 7 வலிமையானது கேந்திரத்தில், 7ஐ விட 10 வலிமையானது. இதற்கு பெயர் வந்து விஷ்ணுஸ்தானம்னு பெயர். அப்போ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானமும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் அந்த பாக்கியாதிபதியும் கர்மாதிபதியும் ஒன்று கூடும் பொழுது சிறந்த தர்ம கர்ம யோகம்னு ஏற்படுது. தர்மம் என்றால் 9ஆம் இடம், கர்மம் என்றால் 10ஆம் இடம். அதற்கு பெயர் சிம்பாலிக்காக நம்ம சொல்லும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று 2 கிரகம் பின்னை பிணையும் பொழுது. ஆனால் லக்ன அடிப்படையில் பார்த்தால் அப்படிப்பட்ட யோகங்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒர்க் அவுட் ஆகிறதே கிடையாதுமா. அப்படின்னு நேரடியாக டைரக்டாக லக்னகரும் இது எப்படி பார்க்கணும்னா, தனபாவத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்திற்கு கை வச்சு பார்த்து 9ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்தில் இவர் நல்ல ஸ்டேட்டஸில் உயர்வாரா இல்லை டவுனில் இருப்பாரான்னு அதற்கு தர்ம கர்மாதிபதி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்னம் கேளுங்க. மகர லக்னம். சரி, மகர லக்னத்திற்கு கர்மாதிபதி யார் என்று பார்த்தாலே பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ராஜ பரிபாலன ஜீவஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதினு சுக்கிரனுக்கு ஒரு சிறந்த யோக ஸ்தானாதிபதியின் பொருள். அப்படிப்பட்ட அப்பழுக்கல்லாத தூய சங்கமம் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கராச்சாரியோரோட சனி கூடிட்டா பன்மடங்கு உயர்வை கொடுக்கும். இன்னும் என்ன சார் இது தன கர்மாதிபதி? இதற்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படின்ற போது சுக்கிரனோட அந்த சனி கூடிடணும். அப்ப தனபாவத்திற்கு 9 குடைவன் யார் என்று பார்த்தாலே சுக்கிரன். தனபாவத்திற்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கர்மாதிபதியோ வருவார். அப்போ 2ஆம் பாவத்திற்கு 9 குடைவனா அந்த புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்று கூடும் பொழுது சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். அதே போன்று தொழிற்ஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதி யார் என்று பார்த்தாலே சுக்கிரனும் அந்த 10ஆம் இடத்திற்கு சனியும் அந்த புதனும் வருவாங்கம்மா. இதெல்லாம் சிறந்த அப்பழுக்கில்லாத தூய சங்கமும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நேரடியான பார்வையோ அல்லது சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மகர லக்னக்காரன் டேஞ்சரஸ் லக்னத்தில் ஒரு லக்னம். இதுக்கு புத்திர தோஷம் தலைவிரித்து ஆடக்கூடிய லக்னத்தில் தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன் செய்யக்கூடிய ஜாதகத்தில் இது ஒரு கர்மஸ்தானம். அது குரு பார்வை பெற்ற பிள்ளைகளால பெற்ற பிள்ளைகளுக்கு தானே கர்மம் செஞ்சுவாங்க. இந்த தாய் தப்பன் யார் மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்று கூடுனா மனதிற்கு இடி விழுந்த மாதிரி ஏற்படும். தன்னுடைய இருதயத்தையே பிடுங்கி தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? இருதய வலியை கொடுக்கணும் இல்லையா? அப்போ நல்லா இருப்பாங்க, இருதயம் நல்லா இருக்கும். மன வலிமையால் அவங்க பார்க்கக்கூடிய துக்ககரமான செயல்களை பார்த்து அந்த இருதயம் அப்படியே நின்று போகிற மாதிரி வாழ்க்கையில் அடி யாருக்கு விழுவும்னா இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்று கூடி அதனோட ராகு கூடிட்டான்னா குழந்தையாலேயே இவங்க வாழ்க்கை மைனஸ் ஆகும். ஒரு குழந்தை பிறந்து மூளை வளர்ச்சி கொன்றிய குழந்தைகளாக பிறந்து அதற்காகவே கடனை வாங்கி நகை நட்டெல்லாம் வச்சு எல்லாம் விற்று அடகு வச்சு
கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படியே இழந்து கடனாளி ஆனவர்கள்லாம் நிறைய பேரை பார்க்கலாம். அதே போன்று பூர்வீக சொத்தால் அவங்களுக்கு இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடும் பொழுது பக்கத்து காட்டுக்காரனாவது அவன் இடத்த மாற்றிக்குவான், இல்லை சொந்த பங்காளியாலே இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும், அண்ணன் தம்பி உறவுகளில் விரிசலை ஏற்படுத்திடும், நல்ல தாம்பத்தியம் கிடைக்காது, கணவன் மனைவிக்கு நெகட்டிவ் கொடுக்கும், தொட்டதெல்லாம் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த மகர லக்னக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் கூடி இருக்கிறத அந்த அறவேக்காட்டான ஜோசியர்கள் என்ன சொல்லுவான், ஆஹா அசுரகுருவோடு தேவகுரு கூடியிருக்கிறார், இவர் உச்சம் பெறுகிறார், அவர் ஆட்சி பெறுகிறார், அவனை பார்க்கிறார், அப்படி இருக்கிறார், அந்த பில்டப்லாம் நம்பவே என்றாவது ஒரு நாள் இருதயத்துக்கே இடி விழுவோம், இல்லை ஹார்ட் அட்டாக் ரீதியில் பிரச்சனை ஏற்படும், இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஆனால் அதே மகர லக்னக்காரர்களுக்கு சனியோட அந்த சுக்கிரன் கூடுறது ரொம்ப ரேர்மா. அப்படியெல்லாம் கூடி குரு டச் இல்லாமல் செவ்வாயின் டச் இல்லாமல் இருந்தால் அடேங்கப்பா பார்போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் பிள்ளை உத்தமமான குழந்தை யாருக்கு கிடைக்கும்? இந்த தாய் தகப்பனுக்கு கிடைக்குமா? அடியேன்னு கேட்க மனைவி வந்திருக்க மாட்டான், கணவன் வந்திருக்க மாட்டான், குழந்தைக்கு கல்யாணமாக இருக்காது, 8 வயசு குழந்தைய பார்த்தானோ ஓ மகர லக்னத்தில் பிறந்து அருமையான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சிறந்த பெண்மணியா அந்த பொண்ணு, இதுவே 8 வயசு தான் இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகி 27 வயசு 25 வயசுல கல்யாணம் ஆகி அதற்கு பிறகு மழலை செல்வத்தை பார்த்தோன்னே தெரியும். இதே சனி சுக்கிரன் ஒன்று கூடி பூஸ்டப்பாக அது புதன் கூட கூட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ராடனரியான ஒரு குழந்தை பிறக்கும், அறிவு ஜீவியான குழந்தை பிறக்கும். அப்போ இந்த குழந்தையால் என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தது, இந்த குழந்தை பிறந்ததுங்க, என் வீட்டில் மகாலட்சுமி பிறந்ததுங்க, இந்த பையன் பிறந்தாங்க, என் வாழ்க்கை ஸ்டேட்டஸ் உயர்ந்ததுன்னு எத்தனை தாய் தப்பன் மாறு தட்டுறதையும் பார்க்கலாம். அதே பிறந்து அவங்களுடைய குழந்தையால அவங்களுக்கு பெரிய உயர்வே குழந்தையாலன்னா அந்த ஜாதகத்தில் அவங்க தாய் தப்பன் வாங்கி வந்திருக்காங்க, இந்த குழந்தை பிறந்த உடனே இதுக்கு லிஃப்ட் ஆகணுன்றது. இது எப்படின்னா காக்கா உக்கார பணம்பள விழுந்த கதையா. இவர்களுக்கு இதனால யோகம் மகர லக்னத்துக்கு அவ்வளோ அருமையான அந்த குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி அம்சமாக இருந்து இந்த சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடுனா அடேங்கப்பா அந்த மகர லக்னத்துக்கு இறைவன் அப்படியே கிஃப்டை அள்ளி கொடுத்துருவோம்மா. செவ்வாய் குரு ஒன்று கூடி இருக்கணும், இல்லைன்னா சந்திரன் செவ்வாய் ஒன்று கூடி இருக்கணும். குரு செவ்வாய் வந்து சந்திரனையோ அது சனியையோ சுக்கிரனையோ பார்க்காம இருந்துட்டா அவங்கள கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து படுத்து விழுந்த மாதிரி அத்தனை ஐஸ்வர்யத்தையும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலனாலும் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்குமா. ஐயா யோகங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது வேலை செய்யாம இருக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. அரைகுறையான பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு அப்படி பார்த்தா பெருசா, அதாவது யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருமேம்மா. அவயோகம் உள்ளவனுக்கு நம்ம வேணா பேருக்கு நம்ம ராஜான்னு சொல்லியிருக்கலாம், குரு உச்சம் பெற்றிருக்குது, சுக்கிரன் உச்ச ஆட்சி பெற்றிருக்குது, அவர் ஆட்சி பெற்றிருக்கணும், அப்படி அல்ல. யோக கிரகத்தோடு யோக கிரகங்கள் பின்னப்பட்டிருக்கும். இவனுக்கு பார்க்க தெரியல, அந்த அறிவுங்கிற ஒரு மூட்டையை உடைக்க தெரியாது. அறவேக்காட்டுத்தனமா ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் உச்சம், கெட்டவன் போய் உச்சமாக என்ன பண்ண முடியும்? அயோக்கியம் அதை ப்ளஸ்ஸான கிரகம் வந்து மைனஸில் இருக்கும், மைனஸான கிரகம் ப்ளஸில் இருக்கும். இவன் ஆகா ஓகான் நம்ம ஜாதகம் ராஜா நானும் அவன் கூஜா தூக்கிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்க்கணும்மா, ஒன்று பின்னி பிணையும். நெகட்டிவான கிரகங்கள் கூட நெகட்டிவான வாழ்க்கை தான் ஏற்படும். உண்மை ஐயா, அதாவது 45 ஆண்டு கால அனுபவம் வந்து பேசுகிறது அப்படின்னே சொல்லலாம் ஐயா. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் விளக்கங்களும் அருமையினே சொல்லலாம். வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி நிறைவு பண்ணணும். அதாவது ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை நெற்குன்றம், அதாவது கோயம்பேட்டுக்கு அருகாமையில் நெற்குன்றத்தில் இந்த 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் கரூரில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கேயும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சந்திக்கலாம். அப்புறம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்பதில் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப்பில் நிறைய பதிவேற்றம் வருகிற வாரத்திலேருந்து நிறைய பதிவிறக்கம் செய்யலாம், அதையும் பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.